ஃபோன்பே அதுதான் நம்பர் ஒன் இப்போ ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணுற மாதிரி கூகுள் பேயோட பல மடங்கு பெருசு. இந்த ஃபோன்பே வந்து பப்ளிக் இஷ்யூ போடலாம். $15 பில்லியன் வேல்யூவேஷனுக்கு இந்தியாவில் தான் வந்து பயங்கரமாக வந்து கம்பெனியை வேல்யூ பண்ணுறாங்க. அதனால் இந்தியாவில் இந்த லான்ச் பண்ண ஐபிஓவை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் சரி, டேட்டாலாம் சரி, இதுலேருந்து எப்படி அவங்க ப்ராஃபிட் பண்ண போகிறாங்கங்கிறத நம்மளுக்கு தெரியல. செல்லிங் தான் ப்ராஃபிட்னா அது பெருசாக ப்ராஃபிட் கொடுக்காது. ஸோ மார்ஜினல் ப்ராஃபிட்ஸ் தான் கொடுக்கும். இது வால் ஸ்ட்ரீட்டுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட வந்தது. இந்த கம்பெனியை கட்டி விட்டால் ஏதாவது பெரிய அமௌண்ட் மாட்டினா ஃப்ளிப்கார்ட்டோட அக்விசிஷன் காஸ்ட்டில் குறைக்கலாம். அதனால ஃபோன்பேயை லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த வருஷத்தில் அந்த லிஸ்ட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திரும்பி இது பேசிக்லி இதெல்லாம் வந்து கேஷ் பர்னை குறைக்கிறதுக்கு வழி. ஒரு ப்ரைவேட்லி கம்பெனி வித் நல்ல பிராண்டு பட் வெரி ப்ராஃபிட்டபிளாக வந்து எப்படி ஐபிஓ மூலமாக டோப்பி போடுறதுங்கிறது தான் இந்த பிளான். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு பெட்டர்.